சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். வைபாக இருந்துச்சு. ஆப்வியஸ்லி தலை. எனக்கு வின்டேஜ் ஏகே ரொம்ப பிடிக்கும். அவரை வந்து தெரில, நான் எல்லா சீட்டையும் ஒரு சைட் அடித்தேன். நான் அடிக்கூடாது, நான் தளபதி ஃபேன் தான் இருந்தாலும் சைட் அடித்தேன். ஆக்சுவலாக அழகாக இருந்தார். அவங்க 2 பேரும் லைக் அந்த உன்னோட வாழை தான் அந்த ஐ கான்டாக்ட், அவங்க 2 பேரும் க்யூட்டாக இருந்தாங்க. ஆமா ஆமா, அந்த மூவில தானே லவ் பண்ணாங்க. அழகா இருக்கு. லைக் இன்னமும் அந்த லவ் இருக்குல்ல, நிறைய இப்போ இருக்க ஜென்ரேஷனை வந்து லவ் பண்ணா 6 மாசம் கூட தாங்க மாட்டேங்குது. பிரேக்கப்ன்ற போது அவங்க லவ் பண்ணி இன்னி வரைக்கும் அந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் கேர் பண்றாருல, தட்ஸ் நைஸ். சாங் நான் ஆக்சுவலி உன்னோட வாழறான் அந்த சாங்காக தான் நான் வந்தேன். அது ஏன் தெரில, இப்போ இந்த படம் ரீரிலீஸ் பண்ணுறான்றதே எனக்கு 3 நாள் தான் இன்ஸ்டாவில் பார்த்து தெரியும். பட் அதுக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு அந்த சாங் ஏதோ சும்மா ரீலில் வந்துச்சுன்னு கேட்க ஆரம்பித்தேன். லூப்பில் ஓடிட்டு இருந்துச்சு. நானும் ஓகே ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நினச்சி இன்ஸ்டாக்குள்ளே போகிறோம். கரெக்டாக போஸ்ட் போட்டிருந்தாங்க யாரோ, ஏதோ ஒரு சோஷியல் மீடியா பேஜ். அப்புறமேட்டு ஓகே அக்கா கிட்ட சொன்னேன், அக்கா போகிறோம். பார்த்தா சிவகாசி. அக்கா இதுவும் போகிறோம் அதுவும் போகிறோம். நேற்று சிவகாசி வந்தோம். அந்த கோடம்பாக்கம் ஏரியாக்காக தான் வந்தேன் நான். அதுவும் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் லைன் வரும்ல, அதுக்காக வந்தேன். எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க? எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது இந்த படத்துலையா? இந்த படத்துல என்ன எல்லா சீனுமே நல்லா இருக்கும் ஆக்சுவலி. அவர் ரியலைஸ் பண்ணுவார்ல, ஹீ லைக்ஸ் ஹர்ன்றது, அது நல்லா இருக்கும். இந்த படமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா சாக்லேட் பாயா பார்த்த ஒரு ஏகேவை வந்து ஒரு ரகட் பாயா பார்த்துருப்போம் இந்த படத்துல. தேங்க்யூ.